திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 14 வயது பள்ளிச் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி காதல் திருமணம் செய்த 27 வயது இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது சகோதரி வீட்டிற்கு அருகே வசித்து வந்த 14 வயது சிறுமியை காதல் செய்வதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இளைஞரை கைது செய்த போலீசார் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 17,50,000 ரூபாய் பெற்று போலி பணி நியமன ஆணைகளை கொடுத்து மோசடி செய்ததாக மாநகராட்சி ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிராட்வே பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் தனது உறவினர் 2 பேருக்கு அரசு வேலை பெறுவதற்காக ஓட்டேரியைச் சேர்ந்த முத்துராமன் அவரது மனைவி உஷாராணியிடம் 17,50,000 ரூபாய் கொடுத்துள்ளார். அவருக்கு முத்துராமன் போலியான பணி நியமன ஆணைகளை கொடுத்துள்ளார். இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஜெய்சங்கர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து சென்னை மாநகராட்சியில் உதவியாளராக பணிபுரியும் முத்துராமனை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது மனைவி உஷாராணியையும் போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளியில் படித்து JEE போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று சென்னை IITயில் சேர்க்கைக்கு இடம்பெற்ற மாணவரை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் அழைத்து பாராட்டி கௌரவித்தார். காஞ்சிபுரத்தை அடுத்த இளநீர்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த மனோகர் சாமுண்டீஸ்வரி தம்பதியின் மகன் மணிசர்மா சென்னை IITயில் சேர்க்கை பெற்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவரை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் அழைத்து கௌரவித்து பரிசுகளை வழங்கி பாராட்டி மென்மேலும் சாதனைகள் படைக்க வாழ்த்து கூறினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.